கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கார்த்தி வந்து ராஜாவோட மாமா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எந்த பிரச்சனையும் வராத லெவலுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி நிறைய வந்து சதி வேலைகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. தீபா கிட்டக்க வந்து ஸ்டேஜில் வந்து வேறு யாரையும் போக விடாத லெவலுக்கு பார்த்துக்கங்க. நானும் கூட வந்து இருப்பேன், எதுவாக இருந்தாலும் என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூடவே இந்த ரூபஸ்ரீ இவங்க ஃபோட்டோவை வந்து காமிச்சிடுறாங்க. யாரும் இவங்க கிட்டக்க வந்தால் கன்ஃபார்மாக பார்த்து சொல்லுங்கள் இந்த பாட்டியோ அப்படின்னு கார்த்தி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு, வராத லெவலுக்கு பார்த்துக்கிறேன் சார், ஆளெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆள்லாம் விட்டால் சரியாக வராது, நீங்களே இருந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து ஸ்டேஜில் வந்து ஏறி எல்லாம் மைக்கெலாம் ஒர்க் ஆகுதா எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் தான் வந்து தர்மலிங்கம் ஃபேமிலி வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து தீபா வந்து சரி நீங்கள் போய் பேசுங்க, உங்கள் அப்பா கூட வந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் இங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னோடனே, எல்லாம் ரெடி தானே தீபா அப்படின்னோடனே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் போய் பேசிகிட்டு இருங்க, நான் மற்றதை வர்றப்போ கூப்பிட்றேன் அப்படின்ட்டு தீபா வந்து ஃபேமிலியை பார்த்தோன்னா வந்து, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் நல்லா இருக்கேம்மா வந்து உட்காரு அப்படின்னு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, தீபா காலில் விழுந்தோனுக்கு அப்புறமேட்டு, ஏந்திரிமா நீ வந்து இந்த கச்சேரி வந்து பாடணும், அதை வந்து நாங்கள் மொத்தம் நம்ம குடும்பமும் மொத்தமும் சேர்ந்து கை தட்டணும்னு எத்தனை வருஷம் தெரியுமா ஏக்கம், இது வந்து உன்னோட ஹஸ்பண்ட் மூலமாகவே என்னோடய மாப்பிள்ளை மூலமாகவே நிறைவேறுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பண்ணியிருக்காருப்பா. போஸ்டர் கிழிக்கிற பிரச்சனையிலேருந்து ஒவ்வொன்றும், அபிராமி அம்மாலேருந்து யாருமே வரலையே என்ன ஆச்சு அப்படின்னோன்னே, இல்லை ஐஸ்வர்யா அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னோடனே, சரி அவங்க எப்படியும் அவங்க வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிற மாதிரியே தெரில, பட் இருந்தாலும் மாப்பிள்ளை உனக்காக இவ்வளவும் செய்கிறப்ப வந்து நீ ஒரு படி மேலே தாம்மா பாடணும் அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக பாடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரூபஸ்ரீயும் வந்து பாட்டியும் வந்து அந்த பின்னாடியே வந்து ஜன்னல் பின்னாடி ரூம் பின்னாடி வந்து நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இந்த தீர்த்தத்தை கொடுத்துட்டு எல்லாம் அதெல்லாம் கலந்தாச்சுல உன் முன்னாடி தானே கொடுத்தேன் அப்படின்னா, இந்த நம்ம குடும்பத்தோடு வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரி வேண்டி முருகர் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை கொஞ்சம் குடிமா அப்படின்னு சொன்னோன்னா, தீபா வந்து பாட்டி பாட்டி பார்த்தீங்களா அவன் குடிக்க போகிறா அப்படின்னு, அதை சத்தம் போட்டு விட்றாத, அவள் பாத்திர போகிறா, ஜன்னலில் கொஞ்சம் லைட்டாக சாத்தியே வை அப்படின்னு, அதெல்லாம் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து குடிச்சிடுறாங்க தீர்த்தத்தை. குடித்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்பாடா இனிமேல் கவலையே பட வேண்டியதில்லை, இந்த தீர்த்தத்தை குடித்தாச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நிச்சயமாக அவளால் பாட முடியாமல் போயிடும், கார்த்திக் வந்து பெருசாக அவமானம் தேடி தரப்போகுது, இந்த விஷயத்தை வந்து வச்சு இவங்க குடும்பத்தில் வந்து சண்டை போட போகிறாங்க, எப்படியும் வந்து தீபாவுக்காக ஆதரவாக பேச போகிறாங்க, கார்த்திக் வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க, எதுவாக நடந்தாலும் நமக்கு நன்மை தான் அப்படின்னு ரூபஸ்ரீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக கார்த்திக் சொன்னதை வந்து மீறி தீபா வந்து இந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து குடிச்சிட்டாங்க. பட் எப்படியும் கார்த்தி வந்து அந்த தீர்த்தத்தை வந்து மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தீபா வந்து உடம்பு முடியலனாலும் வெற்றிகரமாக பாடி முடிச்சுட்டு மயக்கம் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒன்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். எப்படி கார்த்தி வந்து அந்த தீர்த்தத்தை மாற்றிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா தீபா வந்து பாடி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி தீபா வெற்றிகரமாக பாடிடுவாங்க?